செலவுகளை அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய அளவில் ஒன்றும் முன்னேற்றங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் கஷ்ட நஷ்டங்களாக இருந்தது எல்லாமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு கட்ட ஆசைப்பட்டு அது இன்னும் நிறைவேறாமல் இருப்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வருடத்திலே கண்டிப்பாக வந்துடுங்க. ஏமாந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபாரம் நல்லா இல்லாமல் இருக்கிறவங்க, விவசாயம் நல்லா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷ காலத்திற்கு கொஞ்சம் நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்திற்கு வந்து 8, 12ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்துவத்தை அடையப் போகின்றன. விரயச்சனியாக இருக்கக்கூடிய 12ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு விரயச்சனி, அந்த விரயச்சனி 12ஆம் இடத்துல வந்து செலவுகளை அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய அளவில் ஒன்றும் முன்னேற்றங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விரயச்சனியை மண்டையில் தட்டி வைக்கக்கூடிய அமைப்பிற்கு நற்செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியிலிருந்து உண்டு. இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய அப்படியே மாணவ கண்மணிகள், படிப்பை இது பண்ணக்கூடியவர்கள், இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகிற ஆசை இருக்கிறவங்களுக்கு, அதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, தூரதேசம் போய் வேலை பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அத்தனை மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் நடுத்தர வயதினருக்கும் இப்போது கண்டிப்பாக அந்த குரு பயிற்சினால் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க மாறக்கூடிய குரு பகவான் 10, 12, 8 போன்ற இடங்களை பார்ப்பார். 8, 12ஆம் இடங்கள் வலுத்து குருவின் பார்வையில் இருந்தாலே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் கஷ்ட நஷ்டங்களாக இருந்தது எல்லாமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 4ஆம் இடத்துல அவர் உச்சனாக வருகிறார் இல்லையா, வீடு கட்டணும்னு நினச்சவங்க, இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், அல்லது சொந்த ஊரில் வீடு கட்டணும், அல்லது இருக்கிற ஊரில் வீடு கட்டணும், இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், ஆனால் நான் பிளான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னே தவிர பேப்பர்லேயே இருக்குது, மனசுலேயே இருக்குது, இதிலே இருக்குது, கையில் காசு டப்பு வேணும்லங்க, காசு இருந்தால் தானங்க அந்த வீடை கட்ட முடியுன்ற மாதிரியாக வீடு கட்ட ஆசைப்பட்டு அது இன்னும் நிறைவேறாமல் இருப்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வருடத்திலே கண்டிப்பாக வந்துடுங்க. அதற்கேற்ற பண உதவிகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. இதிலும் முக்கியமாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வண்டி வாங்கணும்னு நினைக்கிற இளைய பருவத்தினருக்கு பேரண்ட்ஸ் வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, நீங்களே சொந்தமாக சம்பாரித்து வண்டி வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இருக்குது. மிகப்பெரிய உன்னதமாக கடந்த காலத்தில் பணத்தை ஏமாந்தவங்க, பணத்தை விட்டவங்க எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுட்டேன், அந்த சீட்டிங்கில் பணத்தை விட்டுட்டேன், வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் இப்படி ஒன்று வந்தது அப்படி வந்தது, அதில் இன்வெஸ்ட் பண்ணேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் ஏமாந்துட்டேன் இதில் ஏமாந்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஏமாந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேஷராசிக்காரர்களில் தொழில் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். தொழில் நல்லா இல்லாமல் இருக்கிறவங்க, வியாபாரம் நல்லா இல்லாமல் இருக்கிறவங்க, விவசாயம் நல்லா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷ காலத்திற்கு கொஞ்சம் நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா குருவின் பார்வைக்கு தான் பலம், கொஞ்சம் வலிமை அதிகம். 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய உச்சகுரு பகவான் அப்படியே இதில் வருவார். இதில் 10ஆம் பாவகத்தை பார்ப்பார். குறிப்பாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் கேதுவோடு அவர் சேர்ந்து கேள யோகத்தில் இருப்பது என்பது தொழில் ரீதியிலான பண வரவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுதுங்க. ஒரு 10 மடங்கு, 1க்கு 10 மடங்கு. 100 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 10,000, 10,000 சம்பாதிக்கிறவருக்கு லட்சம்னு சொல்லிட்டு எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல பயிற்சியாகவே பெரிய அளவில் சாதகமில்லாத தன்மைகள் இல்லாமல் நல்ல யோகம் பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த குரு பெயர்ச்சி. எப்பொழுதுமே ஒரு 2 அல்லது 3 பெயர்ச்சிக்கு வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லுவேன். இந்த சனி பெயர்ச்சிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கொஞ்சம் கெடுதலில் கிடக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக சனினாலே நமக்கு ஒரு பயம் தானே. சனி என்பது என்ன, சாட்டன் என்கின்ற ஆங்கில பதத்திற்கான உண்மையான வார்த்தையே அர்த்தமே சைத்தான் என்கின்ற ஒரு அமைப்பு தானே. அப்போ சனி பெயர்ச்சி வரும்போது எங்கேயாவது நமக்கு 7.5 சனி வந்துடுமோ, எங்கேயாவது நமக்கு அட்டமத்து சனி வந்துடுமோ, கண்டக சனி வந்துடுமோ, அர்த்தாஷ்டம சனி வந்துடுமோ, அதனால் பிரச்சனைகள் வந்துடுமோன்ட்டு சனி பெயர்ச்சியை மட்டும் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போங்க. ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ஒரு நியூட்ரலான பயிற்சி. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கூட வர்றதுனால அது பேரில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். ராகு கேது பயிற்சி வந்து 1.5 வருஷத்துக்கூட வரக்கூடியது. அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, என்னன்னு பார்ப்போமேன்னு இருக்கும்.
ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி வந்துட்டான்னு வைங்களேன், ஒரு ஆர்வம் வந்துடும். குருவெல்லாம் வந்திருக்கா, குருப்பெயர்ச்சி வயதிற்கேற்றாற் போல உண்மையிலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, இளைஞர்களுக்கு குருபலன் வந்துட்டா கல்யாணம் நடக்குமே. அப்போ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவர் ஒருவருக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வருகிறாரோ அந்த குருப்பெயர்ச்சி குருபலன் என்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை, பண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்க, எப்போ போன குருப்பெயர்ச்சி கூட நல்லா இல்லை, இந்த குருப்பெயர்ச்சி நமக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம். குருப்பெயர்ச்சினாலே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எதிர்பார்ப்போம். இந்த தடவை எனக்கு வந்து குரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா பெரிய அளவில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு திருமணமாகும், அல்லது குழந்தை இளைய பருவத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கே திருமணமாகும். வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்பதற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய அமைப்புகள் குருப்பெயர்ச்சிக்கு உண்டு. அதனால் எப்போவுமே குருப்பெயர்ச்சி வந்தால் ஒருவருக்கு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தெம்பாக தான் அந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பீங்க. சரி, குருப்பெயர்ச்சி எப்போது நடக்கிறது? 13 மாதங்கள், 12 மாதங்கள், சுமாராக ஒரு வருஷம்னு சொல்லலாம். சனி 2.5 வருஷம், இவர் ராகுகேது 18 1.5 வருஷம். ஆனால் இவர் குரு வந்து ஒரு வருஷம் 13 மாதங்களுக்கு உள்ளாக, 12லேருந்து 13 மாதங்களுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த 13 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இப்போதைய குருப்பெயர்ச்சி வருகிறது. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆகிடும். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருட குருப்பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சியை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய ஸ்பெஷலுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முழு சுற்று வரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வருஷம் குருப்பெயர்ச்சி பெரிய ஒரு இதுதான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச குருவாக மாறுகிறார். ஒரு கிரகத்துடைய பலம் உச்சம் என்றும் பலவீனம் நீச்சம் என்றும் சொல்லப்படுகின்ற நிலைமையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய உச்ச குரு பயிற்சியாக இந்த பயிற்சி வருகிறது. கிட்டத்தட்ட 13 மாதம், ஒரு வருஷம் கடக வீட்டில் உச்சமாக இருப்பார். உச்சம் அப்படிங்கிற ஒரு பலத்தை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பணம் தானங்க இன்றைக்கி எல்லாமே. பணம் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் எல்லாவற்றையும் சமாளிச்சுக்கலாம்னு இருக்கு இல்லையா? ஆக பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய, ஒரு குன்றுமணி பொட்டு அளவுக்கு கூட ஒரு தங்கம் இல்லாத ஒரு வீட்டுக்கு கூட இந்த ஒரு வருஷத்தில் ஓரளவுக்கு தங்கத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா தங்கத்துடைய காரகன், மஞ்சள் நிற காரகனே அவர் தான், தங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த குரு பயிற்சி உச்ச குரு பயிற்சியாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரு போன வருஷம் மாதிரியே அதிசார குரு பயிற்சி தாங்க இது. 3 மாதத்தில் உச்சமாக குரு இதில் இருப்பார். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு டக்குன்னு வந்து இங்கே வந்துடுவார். எங்கன்னா சிம்ம வீட்டிற்கு, அடுத்த வீட்டிற்கு வந்து விடுவார். வந்து விட்டு திரும்பவும் வந்து கடகத்திலே வந்து உச்ச குருவாக வரப்போகிறார். ஆக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து சரியாக ஒரு வருடம் 13 மாத காலத்திற்கு உச்ச குருவாக கடகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு யோக பலனை எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே கொடுக்கும். இதில் இந்த 2, 5, 7, 9, 11ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்பார். என்ன கொடுப்பார்? மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்படியே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு அவரே ராசிநாதனாக இருந்து அப்படியே 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது கொஞ்சம் பெரிய அவஸ்தையில் இருக்கிறீங்க. இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய, ராசியில் இருக்கக்கூடிய சனியை உச்சனாகி இவர் பார்க்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அப்படியே அழுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஆக மிதன ராசிக்கு 2ஆம் இடத்தை போலவே மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் வரப்போகின்றவர் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வருவார். அட்டகாசமான குருப்பெயர்ச்சியாக இது இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள் சனி, 7.5 சனியின் காரணமாக நல்லா இல்லாத, எதுவுமே நல்லா இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து அப்படியே படிப்படியாக தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எல்லா முன்னேற்றங்களும் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அமைதின்னு பெரிய அளவில் நல்லாவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வர்றதுனால கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் தான் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சகுருவாக இருந்து ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பாக்கியத்தில் வரப்போவதால் தடைப்பட்ட பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு லாப குரு அப்படின்னு மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருவார்.
தொட்டது துலங்கக்கூடிய பணவரவுகள் இருக்கக்கூடிய இப்போதைய அந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. ஆக இப்போது நான் சொன்னதை போல் 5 ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கும் என்றாலும் கூட கடக வீட்டில் உச்சனாக மாறக்கூடிய அந்த உச்சகுரு பெயர்ச்சி மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் கெடுதலான பலன்களை, சாதகமற்ற பலன்களை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.